அத்தியாயம் 30. பதிலுக்கு புன்னகை புரிந்த ஜீவா, பிரியாவும் அவனின் அம்மா ஹேமாவும் இருந்த இடத்தை மீண்டும் ஒரு தடவை பார்த்து விட்டு பேச்சைத் தொடர்ந்தான். அம்மாக்கும் பிரியாக்கும் ஏன் ஒத்துப்போகுது தெரியுமா விக்ராந்த்? அம்மாக்கு நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்க பிடிக்கும். பிரியாவாயே திறக்காம கேட்டுட்டே இருக்காங்க. சோ பாருங்க, அவங்க 2 பேர் ஃப்ரீக்வன்சி சூப்பரா செட் ஆகிடுச்சு. மம். தொடர்ந்து எதையோ சொல்ல விக்ராந்தின் பக்கம் திரும்பிய ஜீவா, விக்ராந்தின் பார்வை வேறு இடத்தில் இருப்பதை கவனித்தான். ஆர்வத்துடன் அவனின் பார்வையை தொடர்ந்தவன் அந்த இடத்தில் ஹேமாவும் பிரியாவும் இருப்பதை பார்த்தான். ஜீவாவின் முகத்தில் இருந்த புன்னகை விரிந்தது. உங்களுக்கு பிரியாவை ரொம்ப நாளா தெரியுமா விக்ராந்த்? ஜீவாவின் அந்த கேள்வியினால் பிரியா பக்கம் இருந்த பார்வையை திருப்பி அருகில் நின்றிருந்த ஜீவாவை பார்த்தான் விக்ராந்த். ஜீவாவின் பார்வை இப்போது பிரியாவின் பக்கம் இருந்தது. சட்டென்று விக்ராந்தின் மனதில் கோபமும் பொறாமையும் சேர்ந்து ஜுவாலையாக ஒரு உணர்வு எழுந்தது. ஆமா, பிரியாவை ரொம்ப நாளா மட்டும் இல்ல, ரொம்ப நல்லாவும் தெரியும். விக்ராந்தின் குரலில் வேறுபாடு உணர்ந்து ஜீவா விக்ராந்தை திரும்பி பார்த்தான். விக்ராந்த் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஓ ஐ சி என்ற போதும் ஜீவாவின் முகத்தில் மீண்டும் அதே புன்னகை உதயமாகி இருந்தது. ஹேமா ஒருவழியாக அந்த பொருட்காட்சியை பார்த்து முடித்து வேண்டிய பொருட்களுக்கு பணம் கட்டி வாங்கவும் நால்வரும் ஒன்றாக வெளியே வந்தார்கள். அதற்காகவே காத்திருந்தது போல, சரி ஆண்டி, நான் கிளம்புறேன் என்றாள் பிரியா. நோ 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 பிரியா, எவ்வளவு ஹெல்ப் செய்திருக்கீங்க. இன்னைக்கு டின்னர் எங்களோட சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஹேமா என்ன பதில் சொல்வது என்று யோசிப்பதற்கு முன்பே ஜீவா அதை சொல்லியிருந்தான். ஹேமா ஆச்சரியத்துடன் மகனை பார்க்க பிரியா விக்ராந்தை கேள்வியாக பார்த்தாள். பிரியாவிற்கு டின்னர் வரை தங்க விருப்பம் இல்லை என்பது விக்ராந்திற்கு அவளின் பார்வை மூலமே புரிந்தது. விக்ராந்திற்கும் ஜீவாவின் கண் பார்வையில் பிரியா இருப்பது பிடிக்கவில்லை. பிரியாக்கு வேலை ஏதாவது இருக்கும் ஜீவா. விக்ராந்த் பிரியாவிற்காக பேச முயற்சி செய்ய, ஹேமா, வேலை இருந்தா என்ன, எப்படியும் பிரியா சாப்பிட்டு தானே ஆகணும். எங்களோட சாப்பிட்டுட்டு போய் வேலை செய்யலாம். நாங்க தங்கி இருக்க ஹோட்டல் இங்கே இருந்து பக்கத்துல தான் இருக்கு. அங்கேயே ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. அங்கேயே போவோம். இவனோட அப்பாக்கு நான் ஃபோன் செய்து சொல்றேன் என சொல்லி ஹேமா அனைவருக்குமாக சேர்த்து முடிவை எடுத்து அடுத்து செய்வதை திட்டமிடவும் தொடங்கினாள். பிரியாவிற்கு அதில் விருப்பமில்லை என்பதை இப்போது அவளின் முகம் தெளிவாக காட்டியது. பிரியாவின் மனதை ஏற்கனவே ஊகித்திருந்த விக்ராந்த் ஹேமாவிடம், இல்ல ஆண்டி, எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. யூ கேரி ஆன். நாங்க கிளம்புறோம். நெக்ஸ்ட் டைம் டின்னர் பிளான் செய்வோம் என்றான். என்னப்பா விக்ராந்த் இது? ஹேமாவின் பேச்சில் ஏமாற்றம் வெளிப்படையாகவே தெரிந்தது. இல்லை ஆண்டி, ரொம்ப முக்கியமான வேலை என்று விக்ராந்த் இழுக்க, ஓகே, அப்போ நான் ஒரு பிளான் சொல்றேன் விக்ராந்த். நீங்க கிளம்புங்க, பிரியா எங்க கூட டின்னர் வரட்டும், நாங்களே அவங்களை டிராப் செய்திடுறோம் என்றான் ஜீவா. இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நானும் அவர் கூடவே கிளம்புறேன். பிரியா அதை சொன்ன விதம் ஜீவா, விக்ராந்த் இருவரையும் அவள் பக்கம் பார்க்க வைத்தது. எனக்கும் இன்னைக்கு நைட்டே முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வீட்டுல இருந்தா சாப்பிட்டுட்டே வேலை செய்யலாம், அதுதான் என்றாள் பிரியா அவசரமாக. ஓகே, புரியுது. உங்களை நான் கம்பல் செய்ய விரும்பலை பிரியா. டின்னர் வேண்டாம், பக்கத்துல இருக்க அந்த ஜூஸ் கடையில் ஜூஸாவது குடிக்கலாம் வாங்க. ஜீவாவின் விருப்பப்படியே அருகில் இருந்த கடையில் ஜூஸ் அருந்திவிட்டு பிரியாவும் விக்ராந்தும் கிளம்ப தயாரானார்கள். பிரியா ஹேமாவிடம் விடை பெற்றுக் கொண்டிருக்க, ஜீவா விக்ராந்தின் அருகில் வந்து அவனின் தோளில் நட்புடன் கையை போட்டுக்கொண்டான். விக்ராந்த், எனக்கு எப்போவுமே உடனே முடிவெடுத்துதான் பழக்கம். சரி, சரியில்லை, பிடிச்சிருக்கு, பிடிக்கலை, இப்படி எதை சொல்றதா இருந்தாலும் தேவையில்லாம இழுக்க மாட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தில் என் முடிவை தள்ளிப் போடப் போறேன். ஒரு மாசம் தள்ளிப் போடப் போறேன். சென்னையிலிருந்து நேரா நாங்க கேரளா போறோம். ஒரு மாசம் அங்கேதான் ஊர் சுத்தப் போறோம். திரும்பி வந்த பிறகு தேவைப்பட்டா என்னோட முடிவை சொல்வேன். தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னு உங்களுக்கு நான் விலாவரியா விளக்கணுமா என்ன? ஜீவாவின் பேச்சிலேயே முகம் மலர்ந்திருந்த விக்ராந்த், இல்லை, வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா என்றான் மகிழ்ச்சியுடன். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். சீக்கிரம் உங்க மனசுல இருக்குறதை சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லுங்க. சொல்லாத காதல் எல்லாம் ரொம்ப ஓல்ட் ஃபேஷன் சார். சொல்றேன். ஐ திங்க் ஷீ ஆல்சோ ஹாஸ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் யூ. அவங்களை கவனிச்சதுல எனக்கு அப்படிதான் தோணிச்சு. ஜீவா பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களின் அருகே வந்த பிரியா, சரி, நான் கிளம்புறேன். விக்ராந்த், எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு தரீங்களா என்றாள். என்ன பிரியா இது, நீங்க ஆட்டோல போறீங்களா? விக்ராந்த் கூட போறீங்கன்னல நான் நினைச்சேன். ஓகே, நோ ப்ராப்ளம்ஸ், வாங்க, நாங்க உங்களை டிராப் செய்றோம் என்றான் ஜீவா. இல்ல, பரவாயில்லை என்றபடி கண்களால் விக்ராந்தை துணைக்கு அழைத்தாள் பிரியா. ஜீவாவும் விக்ராந்திற்கு கண்களால் சைகை செய்தான்.
நைட் தனியா போறது நல்லதில்லை பிரியா. வாங்களேன், நான் டிராப் செய்றேன். பாவம் ஜீவா வேற இதுக்காக அவ்வளவு தூரம் அலையணும் என்றான் விக்கிராந்த். தயங்கிய பிரியா ஜீவாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விக்கிராந்தின் பக்கம் சரி என்பது போல தலை அசைத்தாள். விக்கிராந்தின் மனதில் குதூகலம் பொங்கியது என்றால் ஜீவாவின் முகமும் மலர்ந்தது. பிரியா விக்கிராந்தின் ஸ்பிளேண்டர் பிளஸில் தயக்கத்துடன் ஏறி அமர பைக்கை கிளப்பி ஜீவாவை பார்த்து கை அசைத்தான் விக்கிராந்த். பதிலுக்கு வலது கையின் கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் அப் செய்து அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தான் ஜீவா. பிரியாவிற்கு சௌகரியமாக இருக்க என்று பைக்கை மிதமான வேகத்திலேயே ஓட்டினான் விக்கிராந்த். அலுவலகம் செல்ல வசதியாக இருப்பதால் கார் வாங்காமல் பைக் வைத்தே சுற்றிக் கொண்டிருந்தவன் சீக்கிரமே கார் வாங்க வேண்டும் என்று மனதினுள் முடிவு செய்து கொண்டான். பாவம் பிரியா, இதுக்கு மேல சீட்டு ஓரத்துல தள்ளி உட்கார்ந்தா விழுந்துடுவா போல இருக்கு. மைண்ட் வாய்ஸுடன் கூடவே அவனின் மனதில் ஜீவா சொன்ன சீக்கிரம் சொல்லிவிடு என்பதும் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. பிரியாவிடம் சொல்ல வேண்டும், அம்மாவிடமும் சொல்ல வேண்டும். இந்த வாரமே மதுரை போனால் என்ன? பிரியாவிற்கு மாப்பிள்ளை பார்க்கும் வேலையை அம்மாவிடம் விட்டு வைப்பது நல்லதுக்கில்லை. அடுத்து மல்டி மில்லியனர் மாப்பிள்ளை கண்டுபிடித்தாலும் கண்டுபிடித்து விடுவார்கள். முதலில் யாரிடம் பேசுவது? அம்மாவிடமா, பிரியாவிடமா? விக்கிராந்த் மனசுக்குள் பட்டிமன்றம் நடத்திக் கொண்டிருந்த போதே பிரியா தங்கியிருந்த வீடு வந்து சேர்ந்தது.